வணக்கம் மக்களே. இது பெருங்குளத்தூரில் ஒரு ரீசேல் வீடு தான் பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு ரொம்ப பழைய வீடு தான். மற்றபடி ரெனோவேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து 40க்கு 60ன்னு ஒரு கிரவுண்டில் இருக்குது. இது இடத்துக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி இது வந்து ஆஃப் கிரவுண்டு யாருக்காவது வேணும்னாலும் இது சப்டிவிஷன் பண்ணித்தர தயாராக இருக்கிறாங்க. இது எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஜிஎஸ்டிலேருந்து, அதாவது செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற வழியில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இது ஸ்ரீராம் கேட்வே பார்த்துட்ருக்குறோம். இதிலேருந்து அப்படியே பிரிட்ஜு ஏறிட்டோன்னா லெஃப்ட்டு தான். ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதிகபட்சம் ஒரு 600-700 மீட்டர் தான் இருக்கும். இந்த பிரிட்ஜு வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த ரைட் சைடு போகிற பிரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஈஸ்ட் தாம்பரத்தை கனெக்ட் பண்ணிவிடும். லெஃப்ட் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டு, அதாவது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு போகிற ரூட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரைட் சைடு இந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அந்த பக்கமும் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. கூடி சீக்கிரம் அதுவும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இதுதான் ரூட்டு. அப்படி போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டால் தாம்பரம். இப்போ நம்ம லெஃப்ட்டில் திரும்புகிறோம். திரும்பின உடனே ஒரு பெருமாள் கோயில் வரும். பெருமாள் கோயிலேருந்து 2வது லெஃப்ட்டு. ரொம்ப பக்கம் இது. ட்ராவலிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பக்கம் இதெல்லாம். இது அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டாலே அப்படியே பெருமாள் கோயிலில் தான் போய் இறங்கும். இப்போ நம்ம இறங்கிட்டோம். அது பாருங்கள் பிரிட்ஜு. அதுதான் பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலேருந்து ரைட் எடுக்கிறோம். நல்லா வளர்ந்த ஏரியா பெருங்குளத்தூர். இது அடுத்த தாம்பரம். தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தாம்பரம் இது. ஃபுல்லாக கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இங்கே நல்ல டெவலப்மெண்ட். இங்கெல்லாம் இங்கே வேணும்னாலுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு இங்கே தேவைகள் அந்த அளவுக்கு இருக்குது. இது ரீசேலு. இந்த லெஃப்ட் எடுக்கணும். இங்கே ரோடெல்லாம் கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும். நாங்களும் இந்த சைடு எல்லா ஏரியாவும் பார்த்துட்டோம். ரோடெல்லாம் ரொம்ப கம்மி தான் அகலம். இது 16 அடி ரோட்டில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியும். இப்போ நீங்கள் பார்க்குற ரோடு எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நேராக போய் திரும்பின உடனே ஃபஸ்ட்டு வீடு இல்லாமல் 2வது வீடு தான். இதுதான் இப்போ சேல்ஸுக்கு இருக்கிறது. இது வந்து 40க்கு 60. ஒரு கிரவுண்டும் சேல்ஸு தான். அரை கிரவுண்டு வேணாலும் சப்டிவிஷன் பண்ணி தருவாங்க. 16 அடி ரோடு. ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸுங்க, இண்டிவிஜுவல் வீடுங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கு, டிடிசிபி அப்ரூவ்டு. இந்த இடத்துடைய ப்ரைஸுங்கிறது பர் ஸ்கொயர் ஃபீட் 6000. இது மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மி தாங்க. வீட்டை வேணாலும் ரெனோவேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை டெமாலிஷ் பண்ணிவிட்டு உங்கள் சௌரியம் போல் கட்டிக்கணுன்னாலும் கட்டிக்கலாம். இந்த கார்னர் இது வரையிலும் இருக்குது. அது பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டு. வாங்க. நன்றி, வணக்கம்.